இந்த வீடியோவில் ஒரு ஏஐ மாடல் கூட நம்ம பைத்தன் யூஸ் பண்ணி எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாங்கிறத கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் க்ளவுட் கன்சோலை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் எதுவுமே க்ரியேட் பண்ணல அப்படின்னா நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு டாப் லெஃப்ட்டில் டிஸ்பிளே ஆகும் அண்ட் அதோட டேஷ்போர்டு உங்களுக்கு கரஸ்பாண்டிங் டேஷ்போர்டு வந்துடும். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பில்லிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு பில்லிங்கை கிளிக் பண்ணி மேனேஜ் பில்லிங் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கணும். அதில் பை டிஃபால்ட் உங்களுக்கு எந்த ஒரு பில்லிங் அக்கௌண்ட்டும் காட்டாது. ஸோ மேலே இருக்கிற க்ரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ஒரு பில்லிங் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நேம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் 3 டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த பேமெண்ட் மெத்தட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் ஆர் டெபிட் கார்ட்ஸ் தவிர மற்ற பேமெண்ட் மெத்தட்ஸ்க்கு நீங்கள் ஒரு ரீஃபண்டபிள் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ நீங்கள் இப்போ தான் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு $300 ஒர்த் ஃப்ரீ கிரெடிட்டும் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் முடித்த அப்புறம் சப்மிட் அண்ட் எனேபிள் பில்லிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பில்லிங் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் கூகுள் ஏஐ ஸ்டூடியோன்னு டைப் பண்ணிவிட்டு அதில் ஃபர்ஸ்ட் வர லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டூடியோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற கெட் ஏபிஐ கீயை கிளிக் பண்ணிவிட்டு மேலே க்ரியேட் ஏபிஐ கீயை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இப்போ இங்கே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஏபிஐ கீன்னு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஏபிஐ கீ க்ரியேட் ஆகிடும். இந்த ஏபிஐ கீயை தான் நம்ம கோடில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் முக்கியமாக இதை வேறு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. க்ரியேட் ஆன ஏபிஐஸ் எல்லாம் கீழேயும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்கேஸ் ஃப்யூச்சரில் வேணும்னா அங்கே ரெஃபர் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு விஎஸ் கோடில் நம்ம ஒரு பைத்தன் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளோட ஜென்ஏஐ பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறோம் அண்ட் அதை வச்சு ஒரு கிளைண்ட் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் நம்ம கிளைண்ட் டாட் மாடல்ஸில் இருக்கிற ஜென்ரேட் கண்டென்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி மாடல் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம மாடல் நேம் அண்ட் கண்டென்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஸோ மாடல் நேமுங்கிறது ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜெமினி 2.5 யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜெமினி 2.5 ஃப்ளாஷ்ன்ற மாடல் கொடுத்துருங்க அண்ட் கான்டென்ட்ஸில் எக்ஸ்பிளைன் ஹவு ஏஐ ஒர்க்ஸ் இன் அ ஃபியூ வேர்ட்ஸ்ன்ற சிம்பிள் கொஸ்டினை கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ரெஸ்பான்ஸை நம்ம ரெஸ்பான்ஸ்ன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த ரெஸ்பான்ஸோட டெக்ஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி நம்ம ரன் பண்ணோன்னே நமக்கான ரெஸ்பான்ஸ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் அது கொடுத்துருக்கு. ஸோ கங்க்ராட்ஸ், நீங்கள் ஏஐ கூட பேசியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஏஐ கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப பேசிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரியான டுட்டோரியல்ஸ் இன்னும் நிறைய வரும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.